மக்களே வெல்கம் பேக். இந்த வீடியோவில் மை மேஜிக் ப்ரொஃபஸியோட எபிசோட் 3யோட பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம ஏன் டேப்பை காணோம் அப்படின்ட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டேப் வந்து வெளிலேருந்து வரான். எங்கடா போனேன் அப்படின்ட்டு இவன் கேட்க, நான் இதோ இங்கே தான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான். இன்னுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ட்ரிப்புக்காக வந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க, எப்போ தான் நீ இதை புரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டேப் சொல்கிறான், டேய் ஒன்றும் நான் பண்ணலை, இங்கே தான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து உன்னை பற்றி மட்டும் கவலைப்படுத்த நிறுத்து, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் தங்கச்சிக்கிட்ட உன் அம்மா கிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கேட்க, நம்ம டேப் சொல்கிறான், அது ஒன்றும் உன் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம டேப் சொல்கிறான். சரி அதான் என்ன, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எங்கே வேணுமோ போய் சாவு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இன்னைக்கு டாப்போட தங்கச்சி அவங்க அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. நினச்சி பார்த்துட்டு அவனை கார்டை வச்சு எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தா ஏமாளி அப்படின்ற ஒரு கார்டு வருது. நைட் ஆகுது. வந்து சமைச்சிட்ருக்கான். அப்போ நம்ம டாப் வரான். அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான் இன்னுக்கு. இப்போ டைனிங் டேபிளில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே சுகமாக இருக்காங்க. வந்து எனக்கு அப்படின்ட்டு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம டாப் ஒன்னே, சாரி எல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிறான். சாரியா? சாரி நான் சொல்ல வரலையே. எனக்கு கெட்சப் வேணும்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். நம்ம டேப்பும் வந்து கெட்சப் ஆம்லேட்டில் ஸ்மைலி ஃபேஸ் வந்து வரைகிறான். அதுக்கப்புறம் நம்ம டேப் சொல்லிட்டான், சாரி இந்த மாதிரி வந்து எனக்கு பழக்கம் இல்லை, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இன்னும் வந்து நானும் சாரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் ஆசையாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓ, அப்போ நீ என்னை பற்றி கவலைலாம் படுறியா அப்படின்னு நம்ம டேப் கேட்க, உன் கனவுல தான், நிஜத்துலலாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம டேப் வந்து, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் இது பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரூல்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா வந்து இப்படியே இருந்தோம்னா நம்ம ஆளுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எப்போ ரூல்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு வந்து உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறான், நான் வந்து உனக்கு இதை புரிய வைக்கணும். நீ வந்து உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றனால தான் இங்கே வந்த, அதனால் நீ பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்ட்டு வந்து எழுதுறான். எழுதிட்டு இதில் டிக் போடு அப்படின்னு நம்ம டேப் கிட்ட கொடுக்குறான். அவனும் டிக் போடுறான். அடுத்தது சொல்கிறான், நான் வந்து ரொம்ப நாளாகவே தனியாக தான் இருக்கேன். ஸோ வந்து பக்கத்தில் ஆள் இருந்தா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, நம்ம டேப் கேட்குறான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, என்னை நோண்டாமல் இரு அதே போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அடுத்தது டேப் வந்து, எனக்கு பாத்ரூம் ஈரமாக இருந்தால் பிடிக்காது, அதையும் வந்து நோட்டில் எழுதுறாங்க. அடுத்தது சொல்கிறான், எனக்கு வந்து யாரும் என் பொருளை தொடக்கூடாது அப்படின்ட்டு அதை வந்து எழுதுறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் வராங்க. டேப் வந்து சொல்கிறான், இப்போ வர்றது ரொம்ப முக்கியமானது, சாப்பாடை பற்றி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. கேட்குறான், அப்போ யார் பாத்திரம் கழுவுவா அப்படின்ட்டு. நம்ம டேப் ஒன்று, நீ சாப்பிட்ட தட்டை நீ கழுவு, நான் சாப்பிட்ட தட்டை நான் கழுவுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம கையை பார்த்துட்டு, என் கை வலிக்குமே அப்படின்ட்டு சொல்கிறான். சரி உன் கை அடிபட்டிருக்கனா நானே வந்து பண்ணுறேன், அதே மாதிரி எல்லா வீட்டு வேலையும் நானே செஞ்சிடுறேன், எனக்கு அது பண்ணுறதும் பிடிக்கும் தான் அப்படின்ட்டு அவனோட பேரில் வந்து அவன் எழுதிக்கிறான். இதை பார்த்தா யாரோ என்னை ஏமாற்றி எல்லா வேலையும் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டேப் வந்து நினைக்கிறான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏன் ஓவராக யோசிக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எழுதியும் முடிச்சனால அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு டீல் அப்படின்ட்டு நம்ம டேப் வந்து கை காமிக்கிறான். வந்து கை கொடுக்காம கிளம்பிடுறான். இப்போ நம்ம டானும் டாக்டர் ஃப்ரெண்டும் காமிக்கிறாங்க. டான் வந்து நம்ம டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒன்று வந்து எடுத்து காமிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா தாராவோட மெடிசனோட டிஸ்கிரிப்ஷன். அதை பார்த்துட்டு யார் கொடுத்தா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. இவன் வந்து தாரா வீட்டில் வேலை செய்கிற மெய்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம டான் வந்து சொல்கிறான். உடனே இவன் கேட்குறான், அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி கசிதஸ் தான் இருக்குமோ அப்படின்ட்டு. கசிதஸ் ஏதாவது சொன்னானா அப்படின்ட்டு வந்து கேட்க, நம்ம போலீஸ் சொல்கிறாரு டேப் வந்து சிங்கப்பூரில் இருக்கான் அப்படின்னு கசிதஸ்க்கு தெரிஞ்சனால அவனோட ஆளெல்லாம் சிங்கப்பூரில் டேப்பை தேடி அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது டாக்டர் கேட்குறாரு, அப்போ நீ இதை எப்படி பார்த்துக்க போகிற, டேப்புக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் எதாவது பண்ண போகிறதில்ல, நான் வந்து இன்னும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம போலீஸ் சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், அப்போது டேப் வந்து சிங்கப்பூரில் இல்லை கரெக்டா அப்படின்ட்டு. இவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான். என்ன கூட நீங்கள் நம்பலையா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க, அப்படி கிடையாது, யாரும் வந்து இந்த கேஸில் சம்மந்தப்பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் யார்கிட்டேயும் சொல்லலை,
அப்போ நாங்கலாம் வந்து யாரோ தானே அப்படின்ற மாரி அந்த டாக்டர் கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்ல. நான் உன்ன பத்தி கவலைப்படுறேன். அதான் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றனால வந்து நான் இப்படி பண்றேன். இது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஸோ வந்து யாரும் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்ப இங்க காமிக்கிறாங்க. நம்ம டேப் வந்து டிவி போட்டு பார்க்கலாம். டிவி ஒர்க் ஆகல. அப்ப பார்த்தா அங்க ஒரு சேர் இருக்கு. அந்த சேர போய் தொட்டா சேர் வந்து உடஞ்சிருது. நம்ம வந்து மேல உட்காண்ட்ருக்கான். அந்த சவுண்டு கேட்டு என்னாச்சு? அப்படின்னு இறங்கி வந்து பார்த்தா, இங்க வந்து இவன் அந்த சேர வந்து சரி பண்ணிட்டுருக்கான். "ஏய் என்ன பண்ற?" அப்படின்ட்டு கேட்க, இவன் வந்து "நான் சேர சரி பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு சொல்றான். இவன கீழ தள்ளி விட்டு, "உன்னைய தான் என்னோட திங்ஸ வந்து தொடாதன்னு சொன்னனே, ஏன் எல்லாத்துலயும் வந்து தலையிட்டுட்டே தான் இருப்பியா?" அப்படின்ட்டு கேட்க, "நான் சேர தானடா ஃபிக்ஸ் பண்ணேன். வேற ஒண்ணும் பண்ணலையே" அப்படின்ட்டு அவன் சொல்ல, "இது உன் சேரா? இல்ல நான் உன்ன ஏதாவது பண்ண சொன்னேனா? ஏன் நீ என் திங்ஸ்லேருந்து தூரமாவே இருக்க மாட்டியா?" அப்படின்ட்டு சொல்ல, "ஆனா அது உடஞ்சிருக்கேடா" அப்படின்ட்டு நம்ம டேப் சொல்றான். "சரி பரவாயில்ல அது உடஞ்சே இருக்கட்டும். இந்த வீட்ல இருக்க எல்லாமே உடஞ்சு தான் இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்றான். உடனே டேப் வந்து, "அதான் நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். நம்ம வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். "உனக்கு என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இங்க வந்து நான் திருப்பி இருக்கிறது?" அன்னைக்கு நீ எதுவுமே தொடமாட்டேன்னு தானே சொன்ன. இப்ப பாரு நீ திருப்பி வர. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து கிழிச்சு இவன் மூஞ்சிலயே வந்து தூக்கி போட்டுடுறான். மரியாதையா என் திங்ஸ்லேருந்து கைய எடுத்துடு. இதுவே என் திங்ஸ் எதையுமே வந்து தொடாத அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நம்ம டேப்புக்கும் வந்து கோவமாயிடுது. இவன் வந்து கோவமா வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்றான். பேக் பண்ணிட்டு அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி, "இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு இவனும் கிளம்பி வரான். அப்போ அவங்க தங்கச்சி வந்து சொல்லியிருக்கா, "என்னடா இன்னைக்கு என்ன பண்ண? ஆல்ரெடி வருஷம் வருஷம் அந்த வீட்டுக்கு போறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அது அவங்க அப்பா, அம்மா வாழ்ந்த வீடு. இப்போ வந்து அது எம்ப்டியா இருக்கனால அவனுக்கு கஷ்டமா இருக்குடா. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு முழுசா தெரியாது. ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ வந்து ஒரு டாக்டர் தானே. உன்னால புரிஞ்சுக்க முடியும் தானே அவன" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. இன்னும் ஆல்ரெடி நெறையா கஷ்டப்படுத்திட்டான். நீ இருந்தா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீ அவன ஏதாவது தொட்டியா? அவனுக்கு யார் அவன் பொருள தொட்டாலுமே புடிக்காது. ஏதாவது அவங்க அப்பா, அம்மாவுக்கு சம்மந்தமானத நீ ஏதாவது சரி பண்ண போனியா? அப்படின்ற மாரி அவங்க தங்கச்சி கேட்குறா. இங்க காமிக்கிறாங்க. பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கான். "வரல வரலாம்" அப்படின்னு பார்த்தா வந்து கதவு தொறக்க மாட்டுது. அவனும் தொறந்து தொறந்து பார்க்குறான். ஆனாலும் வந்து தொறக்க முடியல. அவனுக்கு அடிபட்டிருந்த கை வந்து திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா நம்ம டேப் வந்து பாத்ரூம் கதவ தொறக்குறாரு. அவங்க தங்கச்சி பேசினதுல வந்து அவரும் மனசு மாரி வந்துட்டாரு போல. "எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ட்டு இவன் கேட்குறான். நம்ம டாக்டர் அவன் கை என்னாச்சு அப்படின்னு பார்க்க போ சொல்லுவோம். தள்ளி விட்டு "என்கிட்டவே வராத" அப்படின்ட்டு இவன் வந்து அடம் பிடிக்கிறான். நம்ம டாக்டரும் "சாரி, உண்மையிலே நான் சாரி" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன வந்து ஆக்ட் பண்றாரு. நைட் ஆகுது. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டேப் சொல்றாரு, "சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். இதுமே வந்து எதுவுமே தொடமாட்டேன். அண்ட் உன் கையில திருப்பி அடிபட்டதுக்கும் சாரி. இந்நேரம் வந்து அது திருப்பி சரியாயிருக்கும். என்னால தான் திருப்பி அது வந்து அடிவாயிடுச்சு. இதுவுமே வந்து உன்னோட விஷயத்துல தலையே இட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன்" அப்படின்னு நம்ம டேப் சொல்ல கேட்குறான். "நீ அந்த சேர் எனக்காக சரி பண்ணி தரியா?" அப்படின்ட்டு. "என்னது?" அப்படின்னு நம்ம டாக்டர் புரியாம பார்க்குறாரு. "ஃபர்ஸ்ட் இருந்த மாரியே சரி பண்ணி தாயேன்" அப்படின்னு நம்ம கேட்குறான். டாக்டரும் உட்காந்து சரி பண்றாரு. டாக்டர் வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்து கேட்குறாரு, "நீ எப்பயாவது யாராவது டாக்டர போய் பார்த்தியா? உங்க ஃபேமிலிய பத்தி பேசுறதுக்காக" அப்படின்ட்டு. நம்ம வந்து "இல்ல" அப்படின்ட்டு சொல்றான். "நீ யார்கிட்டயாவது பேசினா உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கு புரியுது. நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற" அப்படின்ட்டு. அப்படின்ட்டு சொல்ல நம்ம கேட்குறான். "நீங்க எந்த மாரி டாக்டர்?" அப்படின்ட்டு. இவர் வந்து "நான் கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கேன்" அப்படின்ட்டு சொல்ல கேட்குறான். "நீ யாருக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவ?" அப்படின்ட்டு. "எல்லா கிரிட்டிக்கல் கேஸஸ்க்கும் நான் ட்ரீட் பண்ணுவேன்" அப்படின்ட்டு நம்ம டாக்டரும் சொல்றாரு. "உனக்கு அத நெனச்சா ஸ்ட்ரெஸ்ஸாவே இல்ல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஷண்ட்ஸ் வருவாங்க. கஷ்டமான நிலையில இருப்பாங்க" அப்படின்ட்டு கேட்க, "ஆமா கவலையா தான் இருக்கு. ரொம்பவே கவலையா இருக்கு. அதனால தான் உனக்கு இறக்கிறது வந்து ரொம்ப பெருசா தெரியலையா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருக்குமே அது வந்து பெருசு தான். ஆனா வந்து நான் அத வந்து ஒரு நார்மலான விஷயமா தான் பார்த்தாகணும். இல்லாட்டி என்னால எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா நான் வந்து நெறையா பேர் இறக்கறத பார்ப்பேன். ஒவ்வொன்த்துக்கும் கஷ்டப்பட்டு இருந்தா நான் எப்படி வாழ்றது?" நீ கிட்டார்
ப்ளே பண்ணுவியா? அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாரு. அவன் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து மறந்துட்டேன் அப்படின்ட்டு. நம்ம டாக்டர் உடனே சொல்றாரு, "நீ சொல்றது பொய். உனக்கு நல்லாவே பண்ண தெரியும். இப்போ கூட உன்னால நல்லா வாசிக்க முடியும்னு எனக்கு தெரியும். உனக்கு உன் கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும். உன்னோட எல்லா பிக்சர்ஸ்லயுமே வந்து நீ எப்பவுமே அந்த கிட்டார் வச்சுட்டு தான் இருக்க." அப்படின்ட்டு இவர் சொன்ன உடனே நம்ம ஏன்னு சொல்றான், "அது வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாசிக்கிறத கேட்கறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "இந்த சேர் கூட எங்க அப்பா, அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான சேர்." அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கான். அப்ப நம்ம டாக்டர் சொல்றாரு, "உனக்கு தெரியுமா? டாக்டரா இருக்கறதுல எது ரொம்ப கஷ்டம்?" அப்படின்ட்டு. "என்னது?" அப்படின்னு நம்ம ஏன்னு கேட்குறான். "நம்மளுக்கு பிடிக்காதது நடந்தாலும் அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லவங்களுமே வந்து இறப்பாங்க. அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதான் உண்மை. அதே தான் வந்து நம்ம குடும்பத்தில இருக்க ஒருத்தர் இறந்தாலும், நான் என்ன நம்புறேன்னா, அவங்க இறக்கறதுக்கு யாரும் காரணம் இல்ல." அப்படின்ட்டு சொல்ல அவன் ஏன்னு சொல்றான். ஆனா இங்க அப்படி கிடையாது. எங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு. டாக்டர் சொல்றாரு, "உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து தெரியல. ஆனா வந்து நீ காரணம் இல்ல அப்படின்ட்டு நான் நம்புறேன். அதே மாரி எனக்கு தெரியல. உனக்கு இந்த கிட்டார், இந்த சேர் அது கூட என்னென்ன நினைவுகள் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா வந்து தயவு செஞ்சு அது மேல கோவமா இருக்காத. அத வந்து நீ கவலையா பார்க்காத." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "இந்தா சரி பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. நம்ம இன்னும் அதில போயிட்டு தொட்டு பார்த்து உட்காந்து பார்க்கலாம். நம்ம டாக்டரும் வந்து ஆட்டி விடுறாரு. இப்ப பார்த்தா நம்ம டாக்டர் ரூம்ல உட்காந்து ஒரு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கிட்டார் பார்க்குறாரு. அதில பார்த்தா ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கு. அந்த ஸ்க்ராட்சுக்கு வந்து பேண்டேஜ் வந்து போட்டு விடுறாரு. வந்து குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு அப்போ டேப் சொன்ன ஞாபகம் வருது. அதனால வந்து துணி எடுத்து கீழ ஃபுல்லா தண்ணி இல்லாம துடைக்கிறான். தொடச்சிட்டு வெளில வந்துட்டு, "இப்போ பாத்ரூம் ஃபுல்லா உண்டு. நீ ஏன் யூஸ் பண்ணிக்கோ. நான் உன்னோட ட்ரையர் மட்டும் எடுத்துக்கவா?" அப்படின்னு கேட்குறான். டேப்பும் வந்து "எடுத்துக்கோ. எங்க இருக்குமோ அங்கே தான் இருக்கும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா தரை ஃபுல்லா வந்து ஈரமே இல்லாம இருக்கு. அத பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அங்க சீன் கட் பண்றாங்க. உட்காந்து அவன் தலைமுடிய வந்து காய வச்சுட்டுருக்கான். அப்போ நம்ம டாக்டர் வந்து தொட்டு பார்த்துட்டு, "இன்னும் ஈரமா தான் இருக்கு" அப்படின்ட்டு அவர் வந்து பண்ணி விடுறாரு. அப்போ நம்ம வந்து திரும்பி அவன் கிட்டார் பார்க்குறான். பார்த்தா அதில வந்து பேண்டேஜ் வந்து ஒட்டி வச்சிருக்காரு நம்ம டாக்டர். இவன் வந்து முடிய வந்து காய வச்சுட்டுருக்கான். முடியும் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து தேங்க் யூ சொல்லிட்டு போறான். போக சொல்ல நம்ம டாக்டர் நிறுத்தி, "ஏன் நீ என்ன இன்னும் நம்ம யாரோ தெரியாத மாரி பேசிட்டுருக்க? என்ன நீ கேஷுவலாவே கூப்பிடு" அப்படின்ட்டு சொல்ல, "நம்ம இன்னும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நான் எதுக்கு உன்ன தெரிஞ்சவ மாரி கூப்பிடணும்?" அப்படின்னு நம்ம சொல்றான். டாப்பும் வந்து, "சரி, அப்போ நான் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில க்ளோஸ் ஆகுற மாரி மாத்திடுறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். வந்து போயிட்டுருக்கான். டாக்டர் வந்து கூப்பிட்டு, "குட் நைட்" அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்படியே இன்னும் வந்து தூங்க போயிடுறான். அப்படியே அந்த வீட்ட காமிக்கிறாங்க. இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. கடைசியா வந்து ஒரு சீன் காமிக்கிறாங்க. நம்ம வந்து உள்ள பிரஷ் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாத்ரூம்ல. பாத்ரூம் கதவு வந்து உடைஞ்சிருந்ததுல்ல. அது தெரியாம நம்ம டேப் வந்து உள்ள போயிட்டுருக்கான். நம்ம வந்து ஒண்ணு டவல் எடுத்து சுத்திக்கிட்டு, "டேப் லாக் உடைஞ்சிருக்குன்னு தானே சொன்னேன். ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு கேட்க, இவனும் வந்து மறந்துட்டேன் அப்படின்ட்டு திரும்பி நிக்கிறான். "வெயிட் பண்ணு. நீ என்ன இப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட?" அப்படின்ட்டு இவன் வந்து ஆச்சரியத்துல கேட்குறான். வந்து, "இப்போ நான் என்ன சொன்னேன்டா முக்கியம்?" அப்படின்ட்டு சொல்ல நம்ம டேப் திரும்பி பார்த்துட்டு, "நீ இப்போ என் பேர சொல்லி தானே கூப்பிட்ட?" அப்படின்ட்டு கேட்குறான். "அத பத்தி பேசுறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. வெளில போ" அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றான். "சரி, உனக்காக நான் வந்து இந்த டோர வந்து சரி பண்றேன்" அப்படின்ட்டு சொல்ல, "பார்றா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு நம்ம வந்து சொல்றான். "உனக்கு வேணான்னா விடு. நான் சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிடுறேன்" அப்படின்ட்டு சொல்ல, "வேணும், வேணும் சரி பண்ணு" அப்படின்ட்டு சொல்றான். அப்ப அந்த நல்ல பையன நல்லா சாஃப்ட்டா சொல்ல அப்படின்னோனே, "ப்ளீஸ் அந்த கதவ தயவு செஞ்சு சரி பண்ணு" அப்படின்னு நம்ம சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம டேப் வந்து, "ஓகே. ஆனா நீ இவ்வளோலாம் பயப்பட தேவையில்ல. நான் ஒரு டாக்டர். நான் ஆல்ரெடி நெறையா பேர பார்த்துருக்கேன். அதனால நீ பயப்பட வேணாம்" அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. வந்து "மரியாதையா வெளில போறியா?" அப்படின்ட்டு சொல்ல, இவரும் வந்து வெளில வந்துடுறாரு. வந்து கதவுலயே சாஞ்சு அப்படியே நின்னுடுறான். "எப்பதான் சிரிக்கிறத நிறுத்துவ?" அப்படின்னு நம்ம டேப் கேட்க, "நான் சிரிக்கிறேனா பாத்தியா?" அப்படின்னு நம்ம வந்து சொல்றான். இங்க பார்த்தா நம்ம டேப் சிரிக்கிறாரு. அங்க பார்த்தா சிரிக்கிறான். அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இது ஒரு சின்ன சீனா வந்து லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.